Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சுவையா ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்தியா செய்யலாம்னு பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு யூஸ் பண்ற எல்லாமே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க. மோஸ்ட்லி புளிக்குழம்பு அப்படின்னாவே நம்ம நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம இதை அரைச்சி நம்ம அந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அதனால் பச்சை வாசனை வராமல் நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்குற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கணும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனை போகும். அடுத்ததாக கொஞ்சமாக கரம் மசாலா. இந்த கரம் மசாலா, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக தக்காளி, நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு தக்காளி நல்லா ஜூஸியாக இந்த அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இது வதங்கினதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதை வறுக்காமல் பச்சையாகவே இதில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக தேவையில்லை, கொஞ்சம் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குழம்பு கூட நல்லா பைண்டாகி வரும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சென்டராக ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. எல்லா பக்கமும் அந்த காம்புகள் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இன்னொரு டைம் காமிச்சிருக்கேன். இது மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ள விதைகள் எல்லாம் கருத்து போகாமல் இருக்கும், டேஸ்ட் மாறாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் நிறைய விட்டுக்கிறேங்க, நல்லெண்ணெய். இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. இதை நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்க கத்திரிக்காயை நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம ஆர்கானிக் கத்திரிக்காய் இருந்தால் அந்தளவுக்கு வாஷ் பண்ண தேவையில்ல. நம்ம நார்மல் கத்திரிக்காய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற விட்டு அந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அடுப்பு வந்து ஸ்பீடாக வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காயை வறுத்து எடுத்துப்போம். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லா பக்கமும் நல்லா குக்காகி வரணுங்க. கத்திரிக்காய் வேக வேக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? கத்திரிக்காய் நல்லா குக்காகி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் பாருங்கள், நான் எண்ணெயை யூஸ் பண்ணுறது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கத்திரிக்காவை நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த மீதி எண்ணெயே இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாதுங்க, டேஸ்ட்டும் உங்களுக்கு எங்கேயும் போகாது. ஏற்கனவே அது எண்ணெய் வந்து நல்லா சூடாக தான் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வெந்தயம். புளிக்குழம்பு அப்படின்னாலே வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தாளிக்கும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பார்த்தா தெரியும் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் நான் ஒரு கையளவு போட்டிருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி செய்யும் போதெல்லாம் முக்கியமாக ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பக்குவம், அந்த குழம்பு பதம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஏதாவது ஒன்று நம்ம கருக விட்டுட்டோம் அப்படின்னா ஹோல் குழம்புலேயும் உங்களுக்கு வந்து அந்த கருகல் ஸ்மெல் வந்துடும், டேஸ்ட்டை மாற்றிடும் உங்களுக்கு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லைங்களா, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தண்ணி போல் இருக்கக்கூடாதுங்க, நல்ல செமி கிரேவியாக இருக்கணும். செமி கிரேவியோட இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. அதனால தான் நான் மசாலா அரைச்சி விட்டோன்னே நிறைய தண்ணி சேர்க்கல, ஏன்னா இப்போ புளி தண்ணி வேறு நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதனால். உங்களுக்கு தண்ணி விட்டிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நான் கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ புளி தண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மிக்சர் ஜாரில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். அந்த மிக்சர் ஜாரில் சுற்றி ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் நம்ம தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த மசாலாலாம் கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை சேர்த்துக்க போகிறோங்க. முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு ஓவர் குக் ஆகிடும், உடஞ்சிடும் கத்திரிக்காய் உங்களுக்கு. தண்ணி புளி தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் அப்போவே உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கணும். பத்தலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா குக்காகி வந்துட்டுருக்குங்க. வாசனையே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கொதிக்கும் போது. எல்லாமே நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்ல மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட் சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சூடான சாதத்தில் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.